ஒன்றில் 10th சம்மு என்ன சொல்கிறாங்கன்னா, தாமரை 3 மாதத்துக்கு 7500 கட்டுறாங்க. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கட்டியிருப்பான்னு கேட்குறாங்க. இப்போது 1 மந்த்துக்கு எவ்வளோ கட்டியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சா தான், எனக்கு 3 மந்த் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? 1 மந்த்தாக கண்டுபிடிச்சி, அப்புறம் அதை வச்சு நம்ம அந்த 1 இயர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 1 மந்த்துக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, தாமரை 3 மாதத்துக்கு கொடுக்குறாங்க இல்லையா? 3 மாதத்துக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னு தெரியாது. ஆனால் 3 மாதத்துக்கு எவ்வளோ கொடுத்தாங்க? 7500 கொடுத்தாங்க. ஓகேவா? மாதம் மாதம் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு தெரியாது. அதான் எக்ஸு. சரியா? ஆனால் 3 மாதமும் சேர்த்து எவ்வளோ கொடுத்தாங்க? 7500 அப்போ எக்ஸை கண்டுபிடிச்சிட்டா 1 மந்த் ரெண்ட்டு கண்டுபிடிச்ச மாதிரி. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 7500 டிவைடட் பை 3 கேன்சல் பண்ணால் 25. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2500. அப்போ 1 மந்த்துக்கு எவ்வளோ கொடுத்தான்? தாமரை 2500. இப்போ 1 இயர் கண்டுபிடிக்கணும். 1 இயருக்கு எத்தனை மந்த் இருக்கும்? 1 இயர் ஈக்குவல் டு 12 மந்த் இல்லையா? அப்போது 1 இயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2500 இன்ட்டு 12 மல்டிப்ளை பண்ணால் 0 0 10 5 0 0 5 2 0 0 0 10 1 3. இப்போ எவ்வளோ கட்டியிருக்காங்க? 1 இயருக்கு 30,000 கட்டியிருப்பா. செகண்ட் சம்மு 4.1ல் 11th சம்மு 30 பேர் சேர்ந்து 15 நாளில் ஒரு நிலத்தை அறுவடை பண்ணுறாங்க. அப்போ 20 பேர் செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நான் ஒரு ஆள் செய்கிற வேலை தெரிஞ்சால் தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அப்போ ஒரு ஆள் ஒர்க்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எத்தனை பேர் செய்கிறாங்க ஒரு வேலையை? 30 பேர் செய்கிறாங்க. எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 15 நாளில் முடிக்கிறாங்க. 15 நாளில் 30 பேர் சேர்ந்து முடிக்கிறாங்க. 1 மண் ஒர்க்கு. 1 மென் வச்சுங்க. கேன்சல் பண்ணால் 6. அப்போ ஒரு ஆள் அரை நாள் ஒர்க் பண்ணுறாரு. அப்போ 20 பேர் ஒர்க் பண்ணாங்கன்னா அரை நாள் எவ்வளோ வரும்? கேன்சல் பண்ணால் 10 நாள் முடிப்பாங்க.